அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியர் சாணை, எந்த பொழுதெல்லாம் நின்றன் பேரொழின் நெறியிலே நாட்டம், கர்ம யோகத்தில் நிலைத்திடுதல் என்று இவை அருளாய், குறிகுணம் ஏதும் இலதாய் அனைத்தாய் குலவிடு பரம்பொருளை. முப்போதலின் 38வது அமர்வுக்கு வந்திருக்கோமா? 38வது அமர்வு, 39வது அமர்வு. எனக்கு என்னுடைய குறிக்கோள் 52வது அமர்வில் நாம் குறைஞ்சது ஆரண்ய காண்டத்தில் பாதி முடிச்சிருக்கோம். எனக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தான் ஒரு தகவல் வந்தது. பெரிய எழுத்தாளர் சொல்லியிருக்காராம், ராமாயணம் படிக்கிறேன்னு ஆரம்பித்து அயோத்தியா காண்டத்தை தாண்ட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காராம். அதை உடச்சி காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு இதோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே 3-4 தடவை நான் உடைச்சிருக்கேன், அதனால பரவாயில்ல. இப்போ போனத்தில் இதையெல்லாம் பார்த்தோம். குகப்படலம் வரைக்கும் நின்று குகப்படலத்தில் அதாவது அயோத்தியா காண்டத்தில் மிச்சம் அதுக்கு முன்னால் ஆறுதல் படத்தில் கொஞ்சம் மீதியும் முடிச்சு குகப்படத்தில் வந்தோம். குகப்படத்தில் பரதன் கங்கை ஆற்றின் வடகரையில் நிற்க, இந்த பக்கம் தென்கரையில் நின்ற குகன் அவர்களை பார்த்து சந்தேகித்து அஞ்சனவர்ணனை ஆரோக்கிய நாயகன் ஆலயமை பாடலை ஆரம்பித்து அதில் ஒரு 10 பாடல் மிக உணர்ச்சி கலவையோடு சொன்னதும், அதற்கு பிறகு அங்கே சுமந்திரன் எதிர்கரையிலிருந்து அவனை காட்டி வந்தான் உனக்கு அவனுடைய அண்ணனுக்கு துணைவன் என்று சொன்னதும், பரதனே அவனை நோக்கி வந்தது. குகன் அதே சமயத்தில் இவனை நோக்கி வந்தது. இருவரும் ஒருவரை உருவத்துவதும் இப்படியாக மாறிக்கொண்டு இவனுடைய மனசு இப்படியா என்று குகன் தெரிந்து கொண்டு அவனை யாரும் ஓடத்தை ஓட்டாதீர்கள் என்று சொல்லி உத்தரவிட்டார். அதே குகன் மறுநாள் ஓடத்தில் எல்லாரையும் ஏற்றுவது கொண்டனா கைலாச மலை மாதிரியும் மேருமலை மாதிரியும் பெரிய பெரிய ஓடங்கள் நின்றதையும், அதற்குள்ள தேர் குதிரை எல்லாத்தையும் ஏற்றினதையும், பெண்களை எல்லாரையும் ஆண்கள் எல்லாரும் வீரர்கள் எல்லாரும் அதெல்லாம் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு பந்தியாக ஏறிக்கொண்டிருக்கணும். இப்போ அந்த வர்ணனையின் தொடர்ச்சி 57வது பாட்டு. 57. இக்கரை இறைத்த சேனை எரிகடன் முகந்து வெக்கி அக்கறை அடைய வீசி வரியன அணுகு நாவாய் புக்கலை ஆழி நன்னீர் பொருத்தன போக்கி போக்கி அக்கண துவரி மீளும் அகன்மழை நிகழ்த்த வம்பா அகிலிடு தூப மன்ன வாய்மையில் பீலியார்த்த முகிலுடை முரண்மார் தண்டு கூம்பென முகிலின் வண்ணன் துகிலொடு தொடுத்த செம்பொன் தட்டிடை தொடுத்த முத்தம் நகுகொடி நெடிய பாயின் இனமெனச் சென்றனாவாய் ஆனனங் கமலத்தன்ன மின்னன்ன அமிழ்த செவ்வாய் தேனனை குழலார் ஏறும் அம்பிகள் சிந்து முத்தம் மீனென விரிந்த கங்கை விண்ணென பண்ணை முற்றி வானவர் மகளிர் ஊரும் மானமே நிகர்த்த மாதோ துளிபட துழாவு தின்கோள் துடுப்பிரு காலில் தோன்ற நளிர்புணல் கங்கை ஆற்றின் நடந்தென செல்லு நாவாய் கடியுடை மங்கை என்ன கனங்குழை கயற்கண் மாதர் ஒளிரடி கமலம் தீண்ட உயிர்படை தனவே வைத்த மையறு விசும்பின் மண்ணின் மற்றுமோர் உலகின் முற்றும் மெய்வினை தவமே என்று வேறுமொன்று உலகோ கீழோ செய்வினை நாவாய் ஏறி தீண்டவர் மனத்தில் செல்லும் மொய்விசும் போடமாக தேவரின் முனிவர் போனார் 60,000 அக்குரோணி என்று நான் தான் படிச்சிருக்கேன் இல்லையா? சரி, முடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இல்லை, இதோட நிறுத்திக்கிறேன். 6 60,000 அக்குரோணி என்று இருதிசை சேனையும் எல்லை தீர்நகர் மறுவரு மாந்தரும் மகளிர் வெள்ளமும் செறிதிரை கங்கையின் கிடக்கச் சென்றவை. போன வாரம் அந்த கான்ட்ரவர்ஷியல் பாட்டோட நிறுத்தினோம். அடுத்தது
ரொம்ப ரசமா. அதான் கடைசி பாட்டு. ஒரு பாட்டில் உயிர்கள் சென்று சென்று வருவதற்கு காரணமாகிய பாவ புண்ணியங்களைப் போல அந்த படகுகள் இருந்தன அப்படின்ட்டு இதுக்கு முன்னால் பார்த்தோம். இப்போ அதே உண்மையை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லலாம். இக்கரை இறைத்த சேனை எரிகடல் முகந்து வெக்கி அக்கறை அக்கறை அடைய வீசி வரியன அணுகும் நாவாய் புக்கு அலை ஆழி நல் நீர் பொறுத்தன போக்கி போக்கி அக்கணத்து ஓரி மீளும் அகல்மழை நிகழ்த்த அம்மா. அந்த நாவாய்கள் எல்லாம் மேகங்களை மாதிரி இருந்தன. எப்படி மேகங்களை மாதிரி இருந்தன? இந்த கரையில பெரிய ஓசையோடு சேனை கூடியிருக்கிறது. அவற்றை எரிகடல் முகந்து சேனா சமுத்திரத்தை முகந்து கொண்டு வெகி விரும்பி விரும்பி முகந்து கொண்டு அக்கறை அடைய வீசி அடுத்த கரையில போய் அத்தனை பேரையும் தள்ளி இந்த பக்கம் ஏற்றினதை அந்த பக்கம் அன்லோட் பண்ணிட்டு எப்படி மேகமானது கடலில் இருந்து உறிஞ்சி அந்த பக்கத்தில் தள்ளுகிறதா அப்படி சேனா சமுத்திரத்தை அந்த பக்கம் கொண்டு போய் தள்ளுகிறது. அப்படியே போயிட்டு மறுபடியும் எம்டி பண்ணிட்டு திருப்பி வருகிறது. திருப்பி வந்து மறுபடியும் முகந்து படிக்கிறது. வாரிக்கொடு புக்கு அந்த காரணத்தை பண்ற காரணத்தினால இதுல வந்து ஆண்டாள் தெரியுதா என்ன காரணத்தினால அந்த நாவாய்கள் எல்லாம் மேகங்களை போல தோன்றி. இங்க வந்து இன்னொன்னும் தெரியுது. இப்போ வந்து முன்னாடி ஒரு பாட்டுல வந்து கங்கை நதி முழுக்க வெற்றிடமே இல்லாதபடிக்கு நாவாய்கள் வந்தனன்னு சொல்றாங்க. இவங்க படையை முழுக்க மல்டிபிள் ட்ரிப் அடிக்க வேண்டியது. குதிரையே 8 கோடினா அப்புறம் என்ன பண்றது? அவ்வளவு பெரிய படை வந்திருக்கிறது. யானையெல்லாம் நீதியில் போறது, யானையெல்லாம் படகுல ஏறல. அகிலேடு தூக்கம் என்ன வாய் மயில் பீலி ஆர்த்த முகிலுடை முரண்மாத்தண்டு கூம்பென முகிலின் பண்ண துகிலோடு தொடுத்த செம்பன் தட்டிடை தொடுத்த முத்தம் நகு கொடி நெடிய பாயின் இனம் என சென்றனாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? அந்த படகுகள்ல தேர்களை கழட்டி டிசம்பிள் பண்ணி அந்த இதுல வச்சிருக்காங்க. 7 உறுப்புகளை பார்த்தோம். கொடிஞ்சி, சுவர், சண்டு, இதெல்லாம் கொடி, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த வச்சிருக்கிற அத்தனை இதுலேயும் கொடிகள் இருக்கும் இல்லையா? அந்த கொடிகளை சாட்சி வச்சிருக்கான். சைடு பூரா சாட்சி வச்சிருக்கான். இப்போ அது வெறும் நாவாய். இப்போ அது பாய்மர கப்பல் மாதிரி ஆயிடுச்சா? அகிலிடு தூமம் என்ன ஆய்மயிர் பீலி ஆர்த்த முகிழை முரண் மாத்தண்டு. 2 பக்கத்திலையும் அகிர்கட்டைகளால் உண்டாக்கப்பட்ட புகையை போல அழகிய மயில் தோகைகள் கூடவே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தண்டுகள், அதாவது தேரனுடைய பின்னால இருக்கக்கூடிய தேர் தட்டுக்கு பின்னால அந்தந்த அரசனுடைய கொடி பறக்குமே, அந்த தண்டுகள் கொடியோடு இந்த தண்டுகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. கூம்பு என இதுதான் பாய்மரம். கூம்புங்கிறது பாய்மரம் என முகிலின் வண்ண துகிலோடு தொடுத்த செம்பன் தகட்டிடை தொடுத்த முத்தின். அந்த பக்கத்துல செம்பன்னாலே ஆகிய தட்டுகள், தேர் தட்டுகள் இருக்கின்றன. அதுல பதித்த முத்து எல்லாம் சேர்த்து நகு கொடி நெடிய பாயா மின்னி விளங்குகின்றதாலே சிரிப்பது போன. அதாவது என்ன, அது சாதாரணமா சிரிச்சா வெளியேன்னு தெரியலையா, பழியின்னு தெரியலையா, வெள்ளையா தெரியலையா, அந்த மாதிரி வெளுப்பான கொடிகள். தகட்டு தொடுத்த முத்தின் நகு கொடி, முத்தின் நகு கொடி, முத்தை போல நகுகின்ற கொடி நெடிய பாய், பெரிய பாய் மரங்களாக நவ்வென சென்றன. நல்லெனும் யாமம் அப்படின்னா அந்த மாதிரி நவ்வென சென்றன அப்படி போட்ட ஜிப்புன்னு நவ்வென சென்றனாவாய். அன்னம் கமலத்து அண்ணன் மின் அண்ணன் அமுத செவ்வாய் பேன்னனை குழலார் ஏறும் அம்பிகள் சிந்து முத்தம் மீன் என
விரிந்த கங்கை விண்ணென பண்ணை முற்றி வானவர் மகளிர் ஊரும் மானமே நிகழ்த்தமாகும். ஆனனம்னாக்க முகம் நன் கஜானனன்னு சொல்றீங்களே, கஜ ஆனனன். ஆனனம் அப்படின்னா முகம். ஆனனன் முகத்தை உடையவன். ஆனனம் கமலத்தன் முகமெல்லாம் தாமரையை போல. மீன மின்னவ மீனவ மின்னன்ன அமிர்த மின்னன்ன அமிர்திச்சவன். அவருடைய வாய் சிரிந்து திறந்து சிரிப்பதாலே வாங்க வாங்க ரொம்ப காலம் காணாம போறவங்க அம்பிகள் சிந்து முத்தம் மீனென அவர்களுடைய சிரிப்பு முத்தை பழிக்கலாம். பின்னாடி கங்கை ஆகாய மாதிரியும் பண்ணை முற்றி வானவர் மகளிர் கூறும் மனமே நிகழ்த்தமாகும். நீராடுவதற்காக தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து குளித்து விட்டு திரும்புகின்ற மகளிர் ஏறி செல்லும் விமானத்தை ஒத்தது. அது என்னென்ன இது வந்து முகம் தாமரையாக இருந்தது. அவருடைய சிரிப்பு புன்னகையானது நின்னலாக இருந்தது. தேன் நனை குழலாம் ஏறு அம்பிகள் அந்த படகுகள் சிந்து முத்தம் மீனென விரிந்த கங்கை அவர்கள் அந்த புன்னகையை மீன் நட்சத்திரம் வான்மீனாக விண்மீனாக விரிந்த கங்கை விண் கங்கையே ஆகாயமாக தேவலோகத்து பெண்கள் நீராடி விட்டு திரும்புகின்ற விமானத்தை நிகழ்த்தது அந்த படகுகள். அடுத்து துளிபட துழாவு தின்கோல் துடிப்பு இரு காலின் தோன்ற நளிர் புனல் கங்கை ஆற்றில் நண்டென செல்லும் நாவாய் களியுடை மங்கை என்ன கனங்குழை கயல் கண் மாதர் ஒளிரடி கமலம் தீண்ட உயிர் படைத்தனவே. அவர்கள் படகு வலிக்கும் போது துடிப்பை வலிக்கின்ற காரணம் ரெண்டு பக்கத்துலயும் வரிசையா துடிப்பு வலிக்கிறாங்க. நீளமா ரெண்டு பக்கமும் ஒழுங்கா ஒரே சீரா துடிப்பு வலிக்கிறாங்க. அப்ப நண்டு மாதிரி நகர். துளிபட துழாவு தின்கோல் துடுப்பு துடிப்பு இருகாலின் தோன்ற இரண்டு பக்கமும் துடுப்பின் இயக்கம் தோன்ற நளிர் புனல் கங்கை ஆற்றில் நண்டு என செல்லும் நாவாய். அப்படி செல்லுகின்ற நாவாய் என்ன ஆச்சா களியுடை மங்கை என்ன கனங்குழை கயல் கண் மாதர் சிரிப்புடைய வரதும் ஒருத்தனுக்கு தான் சோகம் ஞாபகம் தான் அந்த அந்த அன்னைமார்கள் அவங்க அந்த வரைக்கும் தான் சோகம். இதுக்கு மேல மற்றவங்களாம் எத்தனை நேரத்துல தான் அதை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்க முடியும். களியுடை மங்கை என்ன கனங்குழை கயல்கள் மாதம் அந்த பெண்களுடைய பாதம் பட்ட ஒண்ணு ஒளிரடி கமலம் தீண்ட உயிர் படைத்தனவும். அந்த பெண்களுடைய பாதம் பட்ட ஒண்ணு சொன்னீங்களே ராமனுக்கு வந்து கால் அறுமிட்டு தான் ஏறணும்னு சொன்னாங்க. இப்போ அயோத்தி மக்கள் அயோத்தியில இருக்கிற பெண்கள் ஏற படகுகளுக்கு உயிர் உண்டாகிவிட்டது. மையறு விசும்பில் மண்ணில் மற்றும் ஓர் உலகில் முற்றும் மெய்வினை தவமே அன்றி மேலும் ஒன்று உள்ளதோ கீழோர் செய்வினை நாவாய் ஏறி தீண்டது மனத்தின் செல்லும் மொய் விசும்பு ஓடமாக தேவரின் முனிவர் போனோம். அங்க முனிவர்களும் இத்தனை சேனைகளும் படகுகளை ஏறிக்கொண்டு சென்றன. அப்படி செல்லும் போது முனிவர்களுக்கு அது தேவைப்படாது. முனிவர்களுக்கு அப்படி அந்த படகுல தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. மையறு விசும்பி எந்த விதமான குற்றமும் இல்லாத ஆகாய மார்க்கமாக மண்ணில் மற்றும் ஒரு உலகில் முற்றும் மெய்வினை தவமே அன்றி மூன்று லோகத்திலையும் செய்வது தவமே இல்லாமல் வேற ஒன்று இருக்கிறதா? மூன்று லோகத்திலையும் செய்யத்தக்கதாக தவத்தை தவிர வேற ஏதாவது இருக்கிறதா? கீழோர் செய்கினை நாவா ஏறி தீண்டல. இந்த கீழோர்ங்கிறது நாட் ரெஃபரிங் டு வேடர் ஆர் ஹண்டர் ஆர் ஃபிஷர்மேன் ஆர் சம்படி. அங்க முனிவர்கள் மேலோர்
நாம எல்லாருமே அவங்களுக்கு பார்க்கும்போது கீழவர் தான். கீழவர்கள் செய்த வினை, அவர்கள் கைத்தறத்தாலே செய்த படகிலே அவர்கள் தீண்டல, அது தொடக்கூட இல்லை. அவங்க மனத்தினில் செல்லும் நோய் விசும்பு ஓடமாக ஆகாய மார்க்கமே படகாக தேவர்களைப் போல முனிவர்கள் கரை கடந்து அந்த பக்கம் போனார்கள். 60,000 அக்ரோணி என்று இருதிசை சேனையும் எல்லை தீர் நகர் மறு அரு மாந்தரும் மகளிர் வெள்ளமும் செறிதர கங்கை பின்கிழக்க சென்றது. இப்ப எல்லாரும் அங்க போய் இறங்கியாச்சு. 60,000 அக்ரோணி சைன்யமும், அதை தவிர அந்த நாட்டில் இருந்த அயோத்தி மக்களும் மகளிர் வெள்ளமும் எல்லாரும் செறிதர கங்கை பின்கிழக்க அந்த பக்கமாக சென்றது. கங்கையின் கிழக்க சென்றது. கங்கை பின் கிழக்க, கங்கையின் கிழக்க, அது ஒரு பாடம். இல்ல பாட்டுல உரையில கரெக்டா இல்ல, அதுல எக்கச்சக்க பிரிண்டிங் இருக்கு. நான் பார்த்து மண்டே உடைச்சுக்கிறேன். அதை பார்த்து கங்கை பின் கிழக்க சென்றது. சுழித்து நீர் மருத்துவ ஆற்றை சூழ்படை கழித்து நீக்கியது என கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேல் ஏறினால் தானும் ஏறினான். அவருடைய இதில் சொல்லுங்க. சுழித்து நீர் வருதுறை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேல் ஏறினான் தானும் ஏறினான். சூழ்படை தன்னை சூழ்ந்து வருகின்ற சேனையானது சுழித்து நீர் வரு துறை ஆற்றை, அதாவது சுழிகளோடு கூடிய நீரை கொண்ட கங்கை ஆற்றை, துறை ஆற்றை, அவ்வாறு பல படித்துறைகளை கொண்ட அந்த கங்கை ஆற்றை கழித்து நீங்கியது என கடந்து சென்றதாக, கடந்து சென்றது. அதுக்கு ஒரு ஊமை சொல்றார். எப்படி? கள்ள ஆசையை அழித்து, வஞ்சனையோடு கூடின அந்த பொருளாசை, இந்த பொருளாசைகளை நீக்கி அதன் காரணமாக அவனி வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை, அதாவது பூமியை முன்பு ஆண்ட மற்ற எல்லா அரசர்களையும் இழித்து மேலேறினான் தானும், அவர்களை கீழாக செய்து தான் உயர்ந்த இடத்தில் சென்றவனான பரதன். அதாவது தன்னுடைய ராஜ்யம் மண்ணாசையை நீக்கி கள்ள ஆசையை அழித்து அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான். அவர்களை எல்லாம் கீழே தள்ளிவிட்டு நீங்க ஏறலையா? புகழ்ல மேலே ஏறின அந்த பரதன் கோடத்து மேலே ஏறினான். சுற்றத்தா தேவரோடும் தொழ என்ற கோசலையை நடுவில் இருக்கு. கண்ணன தம்பியும் தாய், அது மிகைப்பாடல் அவரே கொடுத்துருங்க. சுற்றத்தா தேவரோடும் தொழ என்ற கோசலையை தொழுது நோக்கி இல்ல இல்ல, அது பின்னாடி வருது. இது வேற பாட்டு. ஏறின நிலவலோடு இறங்க நெஞ்சு கொண்டு ஊரிய தாயரும் உரிய சுற்றையாற்று பிரதையில் காணப்படும் பாடல். வேறுள்ள பெருநதி நீங்கி பெட்பொடும் கூறுதன் கரையிடை குளிய போதிலே. ஏறினார், இது ஒரு சாதாரண பாட்டு தான். ஏறினர் இளவலோடு இறங்கு நெஞ்சு கொண்டு ஊரிய தாயோடு, இறங்குகின்ற நெஞ்சை கொண்ட அந்த தாய்மார்களும் உரிய சுற்றம் வேறுள்ள பெருநதி நீங்கி, அங்கு இருக்கின்ற கங்கையை நீங்கி பெட்பொடும் கூறு தென்கரையிடை குழிய போது, கங்கை ஆற்றினுடைய தென்கரைக்கு சென்று அடைந்த அந்த நேரத்திலே அது ஒரு படலத்தை முடிச்சு அடுத்த படல ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பாட்டா இதை போட்டிருக்காங்க போல. இங்க கங்கை தீங்கு படல் நீங்கு படல் தன்னன தம்பியும் தாயர் மூவரும். அவர் படிக்கட்டும், ஒன்றும் படிக்கட்டும். தன்னன தம்பியும் தாயர் மூவரும் சொன்ன தேர்வதனம் வல்லவன் வளவன் வளவனம் தூய தோழனம் துண்ணியர் ஏறதும் துழா துடுப்பு எனும் நல் நயக்காலினால் நடத்தல் நெய்யினான். இதுவும் ஒரு கேப் ஃபில்லர் பாட்டு தான். தன்னன தம்பியும் தன்னை போன்ற தம்பியான சத்துருக்களை தாயர் மூவரும் சொன்ன தேர் வளவனும் சுமந்து தேர்ப்பாளரான தூய தோழனும் குகன் துண்ணினர் ஏறலும்
இவர்கள் நெருங்கி அதிலே அவரிடத்திலே ஏறவும் துழா துடுப்பெண், அதாவது துழாவுகின்ற துடுப்பு கோலினால் நன்னய காலினால் நடத்தல் மேலினான். அதாவது அந்த நாவாயே ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி உருவகிக்கிறார். இவர்கள் எல்லாம் ஏறிய பிறகு அந்த துடுப்பெண்ணும் கால்களால் நடந்து அந்த நாவாய் சென்றது. சுற்றத்தார் தேவர்களும் தொழ நின்ற கோசையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குடிசேல் இவரார் என்று புகழினவர் ஒக்கல் முறைக்கும் முற்றத்தான் முததேவி மூன்று உலகும் ஈன்றனை முன் ஈன்றனதை பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாது என்றார். ஒரு நிமிஷம் நான் இது ஒரு சின்ன கனெக்ஷன். இது வந்து வால்மீகி ராமாயணத்துல இதே கேள்வி வருது. இந்த கேள்வி சொன்னப்புறம் சொல்றாங்க. அப்போ நமக்கு கனெக்ஷன் தெரியும். என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசில் இவரார் என்று குகன் வினவ கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள். அதாவது கோசலையை வந்து தொழுது நிற்கிறாங்க. யாரு தொழுது நிற்கிறாங்க? சுற்றத்தார் தொழுது நிற்கிறாங்க, தேவர்கள் தொழுது நிற்கிறாங்க. பேர்பட்ட பெருமையுடைய குகன் கேட்க, அதாவது இது குகன் இவங்க யாருன்னு கேட்டு பரதன் பதில் சொல்ற பாட்டு. பேர்பட்ட கோசலைய தொழுது நோக்கி, அவளை வந்து பார்த்த உடனே கும்பிடணும் தோன்றது. தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசி, வெற்றி மாலை அணிந்த பரதன் இவரார் யாரு குகன் இனவ. அதுக்கு பரதன் பதில் சொல்றான், கோக்கள் வைகும், கோன்னா அரசர்கள், பெரிய பெரிய அரசர்கள்லாம் வந்து நின்று முற்றத்தான் முதல் தேவி, அவள் காத்து கிடக்கக்கூடிய முற்றத்தை உடைய தசரதனுடைய முதல் தேவி பட்டம். மூன்று உலகும் ஈன்றான், யாரு? பிரம்மன். மூன்று உலகங்களும் படைத்த பிரம்மன். இல்ல இல்ல இல்ல, உலகும் ஈன்றானை முன் ஈன்றானை, அந்த மூன்று உலகும் ஈன்றானை முன் ஈன்றான். அந்த பிரம்மனை தன்னுடைய நாபி கமலத்துல ஈன்றவன் விஷ்ணு திருமால். அப்பேற்பட்ட திருமாலை பெற்றத்தால் பெரும் செல்வம், அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற இந்த பெண்மணி அந்த செல்வத்தை யான் பிறத்தலால் துறந்த பெரியார். அப்பேற்பட்ட செல்வம் அவளுக்கு வந்து பிறந்தது, ஆனா நான் வந்து பிறந்தேனே, அதனால அந்த செல்வத்தை அவள் இழக்க நேர்ந்தது. அந்த பெரியவளி வந்து அறிமுகம். இந்த பாட்டில் ஒரு நயம் கேட்டேன், உபன்யாசம் அதாவது இது பொதுவாக ஒரு தமிழ் பண்டிதர் ஸ்டைல் நயம், ஆனால் நல்லா இருக்கும். சுற்றத்தார் தேவர்களும் தொழ நின்ற கோசலை, ரெண்டு பேர் தொழறாங்க. கோசலை சுற்றத்தார்களும் தொழறாங்க, தேவர்களும் தொழறாங்க. இது பொதுவாக வந்து உயர்திணையை முதல்ல சொல்லி அதுக்கு அடுத்ததை பின்னாடி சொல்லணும். ஆசிரியரும் மாணவரும் வந்தார்கள், சரி, மாணவரும் ஆசிரியரும் வந்தார்கள் தவறு. இது ஏன் சுற்றத்தாரை முதல்ல சொன்னார்? அதுக்கு ஒரு நயம் சொல்றாங்க. சுற்றத்தார் ஏன் தொழறாங்கன்னா, ராமன் காட்டுக்கு போயிட்டான், கோசலை நீ சொன்னா கேட்பான், அம்மா சொல்ல தட்ட மாட்டான், எப்படியாவது ராமனை வந்து இது பண்ணி நீ திருப்பி கூட்டிட்டு வந்துடு அயோத்திக்கு அப்படின்னு சுற்றத்தார்கள் தோழறாங்க. தேவர்கள் எங்க தோழறாங்க? ஐயோ இவங்களுடைய ப்ரெஷர் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு, நீ திருப்பி ராவண அயோத்திக்கு கூட்டிட்டு போயிட்டா ராவண சம்ஹாரம் எங்க நடக்க போகுது, அதனால தயவு செய்து ராவண நாட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வராத, அவன் காட்டிலேயே போகணும். தேவர்கள் சுயநலத்தோட சொன்னதுனால அவங்களுக்கு செகண்ட் பிளேஸ். இன்னொன்னு சொல்லலாம் இல்லையா, ஒரு தராசுல வந்து அயோத்தி தேவலை பத்தி வச்சு அயோத்தி தான் வெயிட்டுக்கு, அந்த சமயத்தை பார்த்தா அயோத்தி மக்களுக்கு தானே வெயிட்டேஜ் ஜாஸ்தி. தேவர்கள் இது ஒரு நயம். நீங்க உங்க இது இல்ல இல்ல, அது மூணு மட்டும் முடிஞ்ச பிரச்சனை, மூணு முடிச்சிருக்கு. என்றதுமே அடியின் மிசை எடுத்து விழுந்து அழுவான இவன் யார் என்று கன்று காராவின் துயருடைய கொடுவினவர் கழகால் மைந்தன் இன்துணைவன் ராகவனுக்கு இறக்குவதற்கும் இதயவர்க்கும் எனக்கும் மூத்தான் குன்று அணைய திருநுழுந்தோ புகன் என்பான் நின்ற குறிசை என்றான். என்றாலுமே இப்படி அவன் சொல்லவும் பரதன் சொல்லவும் அடியின் மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை, அப்படியே கோசலையினுடைய பாதத்துல நெடிது வீழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அழுவானை, அப்படியே விழுந்து வணங்கும் போதே அழறான் முருகன். இவன் யார்? இவன் யாரு என்று கன்று பிரி காராவின் துயருடைய கொடி. காரான காராம்பசு, தன்னுடைய கன்றை பிரிந்த காராம்பசுவை போல துயர் கொண்ட கோசலை கொடி.
கழற்கால் மைந்தன் பரதன். பரதன் சொல்றான், என்ன சொல்றான்? இன் துணைவன் இராகவனுக்கு, ராகவனுக்கு இன் துணைவன், இனிய துணைவன், இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான். சொல்லியிருக்காரு இல்லையா, குகனுடும் இலக்குவனுக்கும் எனக்கும் இளையவன், சத்ருகனுக்கும் மூத்தான், மூத்தவன். குன்றனைய திருநெடுந்தோள் குகன் என்பார் போன்ற இன்னின்ற குறிசி என்றார். அது இது மியூச்சுவல் இன்ட்ரோடக்ஷன் ஆகிடுது. இது இந்த மாதிரி மியூச்சுவல் இன்ட்ரோடக்ஷன் அங்கே காணும், வாழ்க்கையில் காணும். இப்போ அவனுக்கு கௌசலைக்கு குகனுக்கு துணைவனுக்கு அப்புறம் கமா வரும்னு நினைக்கிறேன். இல்ல ராமனுக்கும் அவன் பெரியவன் இல்ல. கிழக்கான் மைந்தன் கடிவனக ராகவனுக்கு மைந்தன் இல்ல அப்படி ராமனுக்கும் அவன் பெரியவன் தான். இல்ல இல்ல ராமனுக்கு பெரியவன். இல்ல ராமன் ஒரு நாள் தான் பெரியவன் பரதனுக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். பரதன் இல்ல, ஒரு நிமிஷம். இல்ல குகன் குகன் வந்து ராமனோட பெரியவன். இல்ல அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். காரணத்தை வச்சு போன வாரத்தையும் அதான் சொன்னேன். இது ஒரு சம்பிரதாயத்துக்காக, உரை சம்பிரதாயத்துக்காக ராமனை விட பெரியவன் அப்படிங்கறத அமுக்குறாங்க. ஆனா கணக்குப்படி பார்த்தா பரதனுக்கு பெரியவனாக தான் அவன் கட்டாயம் குகனுக்கு ராமனுக்கு பெரியவனாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் டிஃபரன்ஸ் எடுத்துருந்தது. இல்ல இது ஒரு ஸ்தானத்தை வச்சு இது வந்து இந்த உரைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு உரையாசிரியர்களுக்கு ராமனை விட பெரியவன் சொல்றதுக்கு அதான் அந்த பரதன் காலில் விழுந்ததையே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே, எங்க அதையே ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு எப்போ எனக்கு அவன் கிளீனா சொல்லிட்டாரு, கிழக்கால் மைந்தன் இன் துணைவனுக்கு ராகவனுக்கும் ராகவனுக்கு இலக்குவனுக்கும் ராகவனுக்கும் லட்சுமணனுக்கும் எனக்கும் மூத்தான். அங்க இம் இல்ல, இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கு அங்கெல்லாம் இம் வந்திருக்கு, ராகவனுக்கு இல்ல. நான் நினைச்சேன் இன் துணை ராகவனுக்கு கமா இலக்குவருக்கு கம்மா போட்டு அழகா இவருக்கு மனசு வராது. அதுக்கெல்லாம் என்ன பண்றது? அதான் இல்ல ரெண்டு இன்டர்பிரேஷனும் கரெக்டா தான் இருக்கு. சோ we can proceed. இல்ல ஒண்ணு சரி, எது சரியா இருக்கும். இல்ல இதுல அர்த்தத்தையும் அதே மாதிரி தானே போட்டிருக்காங்க. கரெக்ட், எந்த வித்தியாசமும் கிடையாது. பாருங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், கமாவை மாத்தி போட்டாலும் அர்த்தம் மாறுறது இல்ல. அதனால we can proceed. அடுத்து நைவீரதி மைந்தி இனி துயரால் நாடு இருந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததும் பதமாயிற்று அவன்றே இழந்த திரித்தோ கைவீர கதிர அணைய காதை இவன் தன்னோடும் கலந்து நீவீர் ஐவரும் ஒருவீர் நீர் ஐவீரும் ஒருவீர் ஆய் அகல் இடத்தை நெடுங்காலம் அளித்தீர். இது வந்து எல்லாம் ஒருத்தர் எல்லாரும் அக்னாலஜ் பண்றாங்க. இந்த குகன் ஐவர் நைவீர் அடியில் மைந்தீர் மைந்தர்களே, நீங்கள் இனிமேல் துன்பத்தால் வருந்தாதீர்கள். நைவீர் அழியினா நைவடைய வேண்டாம், துன்பமடைய வேண்டாம். இணைத்துயரால் நாடிறந்து காடு நோக்கி நெய்வீரர் பெயர்ந்ததும் நலமாயிற்று அவன்றே. நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு இந்த நெய் வீரர்கள் வந்ததும் ஒரு வழியில நல்லதா போச்சு. விலங்கல் பின் தோல், விலங்கல்னா மலை, மலை போன்ற வலிய தோள்களை கை வீர களில் அணைய காளை, வீர கைகள், வீர தும்பிக்கை கொண்ட யானை போன்ற இந்த காளை இவன் தன்னோடும் கலந்து இவனோடும் சேர்ந்து நீ வீர ஐவீரும் ஒரு வீராய், இவன் 5 பேரும் ஒருவராக அகலிடத்தை நெடுங்காலம் அழித்து அகன்ற இந்த உலகத்தை நெடுங்காலம் காப்பாற்றுகிறது. இல்ல அளத்தீர்னு இருக்கு, இங்க அழித்தீர்னு அழித்தீர். சரியா இப்ப மேல திருத்தணும் பாட்டுல. அழித்தல்னா காப்பாற்றுவி, உலகம் அறந்தானே இல்லைன்னா நான் படிச்சுக்கலாம். அறந்தானே என்கின்ற அயல் நின்றாள் தன்னை நோக்கி ஐயர் அன்பின் நிறைந்தாளை உரை என்ன நெறித்திரம்பா தன் மெய்யை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் இப்ப நீங்க சரி ஓகே அப்படியா யாவர்க்கும் தொழுகுலம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்ன பிரியாதான் தன்னை பயந்த பெரியாள் என்றான். அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் தன்னை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாளை உரை என
நெறி திறம்பா தன்மையை நிற்பதாகி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தான் உலர் என்னை பிரியாதான் தன்னை பயந்த பிரியா. யாரும் அரண் தானே அறம் அறக்கடவுளே வழிவெடுத்து வந்ததை போல நிற்கின்ற அந்த பெண்ணை நோக்கி, ஐயா இப்படி அன்பாகவே நிறைந்திருக்கிறாளே, முகத்தை பார்த்தாலே இவ்வளவு அன்பு ததுங்குகிறது, இது யார் என்று சொல்வாயாக என்று சொல்வார். நெறி திறம்பா தன் மெய்யை நிற்பது ஆக்கி, சத்திய வழக்கிலிருந்து தன்னுடைய வாய்வை வழுவாமல் தன் மெய்யை நிற்பது ஆக்கி தன் வாய்மையை நிலைக்க செய்து தன் மெய்யை இறந்தான். தன் மெய்யை நிலைக்க செய்து தன் மெய்யை விட்டான். தன் மெய்யை நிற்பதாக்கி இறந்தான். தன் இளந்தேவி, இளைய தேவி, இரண்டாவது மனைவி. ரொம்ப அழகா இதுலயே என்னுடைய நடுத்தாயார்னு சொல்லிட்டான் சுமித்திரை. அந்த கன்ஃபியூஷன் ஒரு வழியா அமுங்கி போச்சு. நடுத்தாயார். சரி, இறந்தான் தன் இளந்தேவி யாவருக்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தான். ராமனுக்கு அடுத்து ராமனையே எப்போதும் விலகாமல் இருக்கின்றவனான லக்ஷ்மணனையும் ராமன் பின்பு பிறந்தாலும் உளன் என பிரியாதான் தனை பயந்த பெரியார். இப்ப அவனை மட்டும் இல்லை, என்ன பிரியாம ஒருத்தன் இருக்கானே அவனையும் பயந்தவன் இருக்கான். இல்லை அர்த்தம் இது ரொம்ப நல்ல அர்த்தம். யாவர்க்கும் தொழுகுலமாம் எல்லாராலும் தொழப்படக்கூடிய ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்ன பிரியாதான். ஏன்னா அப்ப எந்த தம்பிகளும் பக்கத்துல இல்லை, ராமனுக்கு பின்னால பிறந்தவனும் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி முன்னால ஒருத்தன் நின்னானே அவனை பெற்றவன் இவன். அதான் இந்த முறையில கூட புரிஞ்சுக்காங்க. ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்ன பிரியாதான் தனை பயந்த பெரியார். லக்ஷ்மணன் சொல்லியிருக்கும் லக்ஷ்மணன் சுடும் மயான மத்து இடை தன் துணை ஏக தோன்றல் பேர்கடலின் ஏக கடுமையார் காணும் மத்து ஆனகத்து இடை கருணையார் களியேக கழல் கான் மாயன் நெடுமையால் அன்று அளந்த உலகையெல்லாம் தன் மனமத்து தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்தாளை யார் இவர் என்று உரை என்ன குறிசில் கூறும். முன்னால குகனுக்கு விடை சொல்லாமே கவிஞனே எல்லாத்தையும் சொல்லிட்டான். சுடுமையான திடை தன் துணை ஏக தோன்றல் துயர்கடலில் ஏக கடுமையார் கானகத்து கருணையார்களை ஏக நெடுமையா மாயன் கழற்கால் மாயன் நெடுமையால் அன்று அளந்த உலகெல்லாம் தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்தார். இவ்வளவு பெரிய அட்ஜெக்டிவ் என்ன? சுடு மயானத்திலே தன் துணை ஏக தன் துணைவன் மயானத்திலே உடல் வெந்து சாம்பராக தோன்றல் துயர்கடலின் ஏக பரதன் துயர்கடலிலே விழும்படியாக புருஷன் நெருப்புல விழுந்து போறான், மகன் துயர்கடல்ல விழுந்து போறான். கடுமையார் கானகத்து கருணையார்கள் ஏக கருணை கடலாகிய ராமன் கடுமையான கானகத்துக்குள்ளே போக அன்று வாமனாக திருவிக்கிரமாக உலகை அளந்தானே மாயன் கழற்கால் மாயன் நெடுமையால் அன்று அளந்த உலகு. அவனுக்கு 3 அடி வேண்டியிருந்தது, செயலால 3 அடி எடுத்து வைக்க வேண்டும். இவனுக்கு அது கூட தேவையில்லை, மனசாலியோடு எல்லாவற்றையும் கொடுமையால் அளந்தாள். அந்த உலகத்தை எல்லாம் 3 உலகத்தையும் கொடுமையால் அளந்து விட்டார். ஆரிவர் என்று உரைகள் என்று குகன் கேட்க ஒரு சிரிப்பு. இன்னொரு பெரிய படரெல்லாம் படைத்தாளை வழிவளர்க்கும் செவிலியை தன்
வாழ்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் உயிர் பாரம் குறைந்து உடரெலாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி அன்றே இடரிலா முகத்தாளை அறிந்திலையே நின்றாள் என்னை ஈன்றாள். முகத்தை பார்த்தாலே தெரியலையா அவனுக்கு? அது எல்லார் முகத்திலையும் சோகம் இருக்கு. அந்த முகத்துல ஏதாவது இருக்கா பாரு, சோகம் ஏதாவது இருக்கா பாரு. படரெல்லாம் படைத்தாளை, துன்பங்களை எல்லாம் உண்டாக்கினவள், பழி வளர்க்கும் செவிலியை, பழிக்கு செவிலி தாயாக இருந்து வளர்ப்பவர். அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் அன்பென்னும் நாடார் சிறப்பு. இல்ல பொருளெனும் பொருளினும் பொய்யாவில் இல்ல, பொருளெனும் செவிலியால் உண்டு, செல்வ செவிலியால் உண்டு. அருளினும் அன்பின் குழவி, அருள் ஈனும் அன்பின் குழவி. அதுமா பொருளினும் செல்வ செவிலியால், செல்வ செவிலியால் உண்டு. அதாவது அன்பாலே, அதாவது அன்புக்கு ஒரு ஷேடு மேல அருள், அன்பிலிருந்து தோன்றியதாகிய அருள். அது எப்படி வளரணும்னு சொன்னா செல்வ செவிலி, பொருள் வந்து அதை வளர்த்தா தான் அருளே வளர முடியும். அது செவிலி. அருள் எனும் அன்பின் குழவி, பொருள் எனும் செல்வ செவிலியார் உண்டு. அருளுக்கும் ஆதாரமாக இருப்பது பொருள். ஆனா இவன் என்ன பண்ணா, பழியெல்லாம் வளர்க்கும் செவிலிகள், அது அருளை வளர்க்கின்ற செவிலி, இது பழியை வளர்க்கின்ற செவிலி. தன் பார்த்த பாவி குடல குடலுக்குள்ள இத்தனை காலம் நான் வசிச்சேன், அந்த ஒரு பெரிய அதுவே பெரிய சுமையா இருக்கு. அதனால கிடந்தேற்கும் உயிர் பாரம் குறைந்தது, உயிர் என்கின்ற சுமை குறைந்து தேயும்படியாக என்னை வாட்டியவள். உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும். உலகத்தில் இருக்கிற அத்தனை உடலுக்கும் உயிரில்லாம போய்விட்டதோ என்று அனைத்துமே பிணங்களாக தோன்றும்படி செய்யக்கூடியவளாகிய அப்படி ஆகின்ற சூழ்நிலையில இவன் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கான். என தோன்றும் உலகத்தை அப்படிப்பட்ட எல்லா உலகம் எல்லோரும் உயிரை இழந்தது போல உணர்கின்ற இந்த தருணத்திலே இவன் மட்டும் இடர் இல்லாமல் இருக்கிறாளே, இவளை பார்த்தவுடன் உனக்கு தெரியவில்லை என்றால் நின்றாள் என்னை ஈன்றாள். இங்க இருக்காளே இந்த படுபாவிதான் என்ன பெற்றா. பாருங்க கவனமா தசரதனோட இதை கட் பண்ணிட்டான் பாருங்க. தசரதன் வந்து மனைவி இல்லைன்னு அறிவிச்சிட்டான். மற்ற ரெண்டு பேருக்கு தசரதனோட மனைவின்னு ஒரு அட்ஜெக்டிவ் சேர்க்கலாம். இவளுக்கு சொல்லும்போது ஈன்றாள், நாங்க ரெண்டு பேர் தான் தசரதன் கேட்டு விட்டார். இது வந்து பரத்வாஜ ஆசிரமத்துல இந்த கேள்வியை கேட்டார். பரத்வாஜ ஆசிரமத்துல அரசர்கர்த்தரையாக தசரனுடைய மனைவிமார் இவ்வாறு பிரயாணத்தை கேட்டு வாகனத்தை விட தகாதவர்களாக இருந்தும் வாகனத்தை விட்டு சேவிப்பதாக அத்தபோது இதை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த சமயத்துல பகவானான அந்த மகாமுனிவரை வலம் வந்து எளிய மனத்தினாய் பரதனுடைய சமீபத்திலே அப்பொழுது இருந்தார். பிறகு உறுதியான விரதத்தை உடைய பரதரை பார்த்து, ராகவரே, உம்முடைய தாய்மார்களை இன்னார் இன்னார் என்று அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார். இதை வந்து ராஜாஜி சக்கரவர்த்தி திருமதியில் ரொம்ப அழகாக குறிச்சிருக்கு. இந்த இடத்த மாற்றி போட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, பரத்வாஜன் வந்து தசரதனுக்கு நெருங்கிய நண்பன். எத்தனையோ முறை அரண்மனைக்கு போயிருக்கக்கூடியவன், அவனுக்கு தெரிந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. அவனும் இப்படி எல்லாரும் தசரதனை பறி கொடுத்து ராமனை காட்டு காமிச்சிட்டு வந்திருக்கிற நேரத்துல இந்த மாதிரி இது யாருன்னு கேட்டுருக்க மாட்டான். இது எல்லாத்தையும் யார் வாயில போட்டா பொருத்தமா இருக்குன்னு பார்த்தா இந்த டிராமா வேணும். இந்த டிராமா கைகைய பரதன் திட்டம், இந்த டிராமா தூக்கி குகன் தலையில போட்டான். குகன் கூட எல்லாம் எவ்வளவு கரெக்டா பொருந்துருக்கு. அவரு ஒண்ணும் தெரியாத வீரன், ஒன்றும் தெரியாத அவனுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் சொல்லுவாங்க. நீங்க வால்மீகி பிரகாரம் குகனுக்கு வந்து ஏற்கனவே ராமன் அறிமுகம் இருக்கிறது. இதுல இல்ல அவரை பத்தி நட்பு இருக்கு. யாருக்கு தெரியல, வாலிக்கு தெரியாதா?
அதுக்கு நல்லா தெரியுமே. முகன் வந்து திடீர்னு சடன் என்ட்ரியில போடுறான் கம்பராமாயணத்துல. பட் வால்மீகி பிரகாரம் ஏற்கனவே ராமன் தான். இல்ல இங்கேயும் சடன் இந்த அப்படிங்கிறது வந்து இங்கேயும் எங்கேயும் வெளிப்படையா தெரியல, எங்கேயும் அப்படி வெளிப்படையா தெரியல. அவன் வந்து அறிந்தவன், குகனுக்கும் ராமனுக்கும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த சம்பவமும் இல்லை. இதெல்லாம் ஊகிச்சுக்கலாம் அவ்வளோதான். ஆனா அதாவது எனக்கு மன்மோகன் சிங்க தெரியுங்கிற மாதிரி தான். அடுத்து என்ன கேட்டு அவ்விரக்கமில்லாலையும் தன் நல் கையினால் வணங்கி தன் நல் கையின் நற்கையினால் தாய் என அன்ன பேடை சிறையிலா இலதாய் கரை துண்ணிற்று என்னவும் வந்தது தோணியே. எனக்கு என்ன கேட்டு அவ்விரக்கமில்லாலையும் தன் நற்கையின் வணங்கினான் தாய். அப்படி சொல்ல கேட்ட பிறகும் அவள் தாய் என்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய நற்கையினாலே குகன் வணங்கினான். இந்த தோணிகள் எல்லாம் எல்லாரையும் அங்க இறக்கி விட்டுட்டு வெறுமையாக திரும்பி வருகின்றன. எப்படி திரும்பி வருகின்றன என்றால் தன் சிறகுகளை இழந்த அன்னப்பறவை திரும்பி வருவது போல திரும்பி வரும். சிறகுகளை இழந்த அன்னப்பேடுகள் கரையை வந்து அடைந்ததை போல நாவாய்கள் அடைந்தன. இழிந்த தாயர் சிவிகையின் ஏக தான் பொழிந்த கண்ணீர் புதுப்புணல் போயினான் ஒழிந்திலன் புகனும் உடன் ஏகினான் கழிந்தனன் பல காவதம் காலினி. இழிந்த தாயர் சிவிகையின் ஏற தான் பொழிந்த கண்ணின் புதுப்புணல் போயினான் ஒழிந்திலன் குகனும் உடன் ஏகினான் கழிந்தனன் பலகாவதம் காலினி. தோழியில் இருந்து இறங்கிய தாயர்கள் பல்லக்கிலே ஏறி செல்லவும், சிவிகை பல்லக்கில ஏறி செல்லவும் தான் பொழிந்த கண்ணின் புதுப்புணல் போயினான். கண்ணிலே வீழ்ச்சி விட்டு கொண்டிருக்கின்ற அந்த நீர் அருவியானது நில்லாது தொடர அந்த புதுப்புணலிலே இவன் போகினான். குகனும் விடல, கூடவே போகினான். ஒழிந்திலன் குகனும் உடன் ஏகினான். நம்ம வழிகாட்டினான் இல்லையா, உடன் ஏகினான். கழிந்தன பலகாவதம் காலினை. நடந்து போனான் பரதன், நடந்து போனான். சத்ருகன் நடந்து போனான். மற்றவர்கள் சிவிகை ஏறி வந்தார். காவதம்ங்கிறது வந்து ஒரு விஷயம். காவதம் தான் காதம். காதம் காவதம் அதெல்லாம் ஒரே அளவு. பரத்தின் நீங்கும் பரத்துவன் என்னும் பேர் வரத்தின் மிகு உயர் மாதவன் வைகிடம் அறுத்தி கூற அணுகினன் ஆண்டு அவன் விருத்தி வேதியரோடு எதிர்மீறினான். இந்த பரத்தின்னா பாரத்தின் அப்படிங்கிறது அது வந்து குறுக்கலுக்காக. பாரத்தின் நீங்கும் பரத்தின் நீங்கும் பரத்துவன் என்னும் பேர் வரத்தின் மிக்க உயர் மாதவன் வைகிடம் அறுத்தி கூற அணுகினான். ஆண்டு அவன் விருத்தி வேதியரோடு எதிர்மேவினான். பாரத்தை வினை என்னும் பாரத்தை விட்டவனாகிய நீங்கியவனாகிய பரத்வாஜன் என்ற பெயரை உடைய வரத்தின் மிகுந்த பெரிய தவத்தை செய்தவனுடைய அவன் வசிக்கும் இடத்தை அறுத்தி கூற அன்போடு சென்று அணுகினான். ஆங்கே அவன் விருத்த வேதியரோடு, விருத்த அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அறுதொழிலுடைய அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் சொல்லலாம். விருத்தி வேதியர் கூட இருந்த மற்ற பெரியவர்களோடு, அந்த பெரியவர்களோடு அவனை எதிர்கொள்வதற்காக வந்தான். இதோட நாம இந்த குகப்படத்தை முடிக்கிறோம்.